வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய செய்தியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற வெளிப்பாடோடு அதற்கான தேடலை நடத்தி நான் செய்திகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். நண்பர்கள் பலர் பாராட்டுகின்றார்கள். உங்களுடைய காணொலியில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எங்களுக்கு உண்மையிலே புதுமையாக இருக்கிறது. தினமும் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் தொகுத்து வழங்குங்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது மனதிற்குள் மகிழ்ச்சி பட்டாம்பூச்சி சிறகடித்து பறப்பதை நான் உணர்கின்றேன். அதன் அடிப்படையில் தான் தினமும் ஒவ்வொரு காணொலிகளை நான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். அரசியல் சார்ந்த கருத்துகள் பேசிக்கொண்டிருந்தால் கூட அறியாத கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் இதுபோன்ற தேடல்களை எடுத்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக பகிர்ந்தளியுங்கள். நீங்கள் அறியாத பல செய்திகளோடு தினமும் எங்களுடைய குரல் உங்கள் செவிப்பறையை தீண்டிக்கொண்டே இருக்கும். அதில் பல விடயங்கள் உங்களோடு பேசுவதற்கான ஒரு களத்தை அது எட்டும். உலகத்திலே மிக அதிகமாக, அதாவது முதல் வழிபாடு தொடங்கப்பட்டது என்று பறைசாற்றுகின்ற ஒரு இறையாக இருக்கக்கூடியது சிவனைத்தான் குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் நாகர்கள் கலாச்சாரத்தில் இருந்த அந்த மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மாயர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஆதி பழங்குடியினர் என்று குறிப்பிடுகின்ற அந்த மக்களுடைய வாழ்வியலை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோருடைய வாழ்வியலிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பொருள், அதை வழிபடக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது சிவலிங்கம் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நீங்கள் இன்று கூட அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் எப்படியாவது ஒரு சிவனை சார்ந்த ஒரு அடையாளத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். அப்படி என்றால் பண்டைய காலத்திலிருந்து சிவ வழிபாடு என்பது தொடர்ச்சியாகவே இந்த மண்ணில் இருந்து கொண்டு இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. இந்து புராணத்தை எடுத்துக்கொண்டால் இந்து புராணத்தில் பல கடவுள்கள் இருக்கிறார்கள். இதில் எல்லா கடவுள்களுமே அதாவது ஆடம்பரமான கடவுள்களாகவும் வசதி படைத்த கடவுள்களாகவும் தான் எல்லா கடவுள்களுமே நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய தலையிலே இருக்கக்கூடிய கிரீடங்கள், அவர்கள் கையிலே அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெரிய வசதியான ஒரு கடவுளாகத்தான் அவர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் மிகவும் ஆண்டியாக, ஒன்றும் இல்லாதவனாக இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய கடவுளாக சிவனைத்தான் பார்க்க முடிகின்றது. இந்த சிவன் எதற்காக ஆண்டி கோலத்தை எடுத்தார் என்கின்ற செய்திகள் எல்லாம் பலரால் சொல்லப்படுவது உண்டு. ஆனால் சிவனுடைய உடம்பிலே சாம்பலை பூசியிருப்பதை பார்க்க முடிகின்றது. பலர் குறிப்பிடுகின்றது மனிதனுடைய வாழ்க்கை கடைசியில் இந்த சாம்பலில் தான் முடிகிறது என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் சிவன் உடல் முழுவதுமே சாம்பலை பூசிக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்தியை ஆன்மீகத்தை சார்ந்த பலர் எடுத்து வைப்பது உண்டு. ஆனால் உண்மையிலே சிவன் தன் உடம்பு முழுதும் ஏன் சாம்பலை பூசிக்கொண்டார்? இதன் பின்னால் ஒரு பெரிய காதல் கதை இருக்கிறது என்றால் உங்களால் அது வியப்பாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு விடயத்திற்குள்ளும் நான் செல்கின்ற பொழுது அதில் காதல் என்பது அவனை தீண்டிக் கொண்டும் அவனை சீண்டிக் கொண்டுமே பயணித்துக் கொண்டிருக்கும். நீங்கள் தாஜ்மஹாலை எடுத்துக்கொண்டால் அதன் பின்னணியில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன காதலை மையப்படுத்தி. அப்படித்தான் சிவனுடைய உடம்பிலே பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாம்பலின் பின்னால் ஒரு உன்னதமான காதல் புதைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிகின்ற பொழுது வியந்து போவீர்கள். எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். சிவன் இந்த உலகத்திலே ஒரு முதற் கடவுள். அது அனைத்து கடவுள்களுக்கும் ஒரு தலைமையான கடவுளாகத்தான் சிவனை குறிப்பிடுகின்றார்கள். சிவனுடைய செயல்பாடுகள் தான் அனைத்து கடவுள்களையும் மாட்டிவிக்கிறது என்பதுதான் பதிவு. ஆனால் உலகத்தில் முதல் தோன்றலாக பார்க்கப்படுவது சக்தி என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். கலைமகளால் அலைமகள் மலைமகள் இவர்கள் 3 பேருமே சக்தியின் பிம்பம் என்று குறிப்பிடுகிறார்கள். சக்தியின் இன்னொரு உருவம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல சிவனோடு சக்தியின் ஒரு செயல்பாடுதான் இருவரையும் இணைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஜுவாலை, வெப்பம், இந்த இரண்டின் கூட்டுக்கலவைதான் சிவனும் சக்தியும் என்று குறிப்பிடுகின்றார்கள். திருமாலை மையப்படுத்தி ஒரு செய்தி சொல்லப்படுவது உண்டு. சிவன் ஒருவருக்கு வரம் கொடுத்து விடுகின்றார். ஒரு ராட்சசர் ஒருவருக்கு வரம் கொடுத்து விடுகின்றார். நீங்கள் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாகி மடிந்து விடுவார்கள் என்ற ஒரு வரத்தை கொடுத்து விடுகிறான். வரத்தை பெற்றவன் நேரடியாக வந்து சிவனிடம் நான் உங்கள் தலையிலே கை வைக்கிறேன் என்று சிவனிடம் கேட்க வருவான். சிவன் உடனடியாக தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டி அவர் அங்கிருந்து அவனை விட்டு அப்புறமாக ஓடி செல்லக்கூடிய ஒரு நிலைமையை எடுப்பார். அப்பொழுது வழியிலே திருமால் வருவார். என்ன நடந்தது என்று கேட்பார். இப்படி ஒருவன் கேட்டால் அவனுக்கு நான் வரம் கொடுத்து விட்டேன், அவன் இப்பொழுது என் தலையிலே கை வைப்பதற்கு வருகிறான் என்று சொன்னவுடன் திருமால் சொல்லுவார், நீங்கள் விட்டுவிடுங்கள்,
இந்த விடயத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்று திருமால் பெண் வேடம் எடுத்துக்கொண்டு, ஒரு மோகினி பெண்ணாக வேடம் எடுத்துக்கொண்டு அந்த ராட்சசன் முன்னால் அவர் நடனம் ஆடுவார். நடனம் ஆடுகின்ற பொழுது அதனை பார்த்து அந்த ராட்சசனும் நடனம் ஆடுவான். ஒரு கட்டத்தில் அந்த மோகினியாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய திருமால் தன் கையை தன்னுடைய தலையில் வைத்து ஆடுவார். அதுபோல அந்த ராட்சசனும் தன் கையை தலையில் வைத்து ஆடுகின்ற பொழுது அவன் எரிந்து சாம்பலாகி விடுவான். இதில் சிவன் தான் கொடுத்த அந்த வரத்தினால் ஏற்பட்ட சிக்கலில் இருந்து தப்பித்து விடுவார். அப்படி தப்பித்து விட்டு பார்க்கின்ற பொழுது மோகினியாக இருக்கக்கூடிய அந்த திருமால் மீது சிவனுக்கு ஒரு காதல் மையம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுதான் ஐயப்பன். இங்கு திருமால் அந்த சக்தியினுடைய இன்னொரு வடிவாக இருந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் மோகினியாக மாறுவதற்கான ஒரு களம் எடுக்கப்பட்டது என்கின்றது புராணம். ஆக சக்தி என்கின்ற அடையாளம் தொடர்ச்சியாகவே எல்லா கடவுள்களையும் மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரமாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது. சிவன் உடலெல்லாம் சாம்பலை பூசிக்கொண்டார் என்கின்ற விடயத்தில் என்ன இருக்கிறது என்கின்ற பொழுது புராணம் ஒரு கதையை சொல்கிறது. அந்த கதையிலே ஒரு பெரும் காதல் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. தட்சன் என்கின்ற ஒரு பெரிய மாமன்னன் இருக்கின்றான். இவன் பிரம்மனை தன்னுடைய தந்தையாகவே பார்த்து கொண்டு இருக்கின்றான். தட்சனுக்கு ஒரு மகள் பிறக்கின்றார், அவள் தாட்சாயினி. இந்த சக்தி தான் தட்சனுடைய மகளாக தாட்சாயினியாக பிறக்கின்றார்கள். தாட்சாயின் சிவபெருமானை சந்திக்கின்றார். சிவன் பெருமானுக்கும் தாட்சாயினிக்கும் இடையே ஒரு காதல் ஏற்படுகின்றது. எனவே இருவரும் திருமணத்தை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். அப்பொழுது தட்சனிடம் வந்து தாட்சாயினி சொல்கின்றார், சிவபெருமானை நான் காதலிக்கிறேன், அவரை கல்யாணம் முடிப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறேன், உங்களுடைய அனுமதி தேவை என்று கேட்கின்றார். அப்பொழுது தட்சனுக்கு கோபம் வந்து விடுகிறது. எதனால் தட்சனுக்கு கோபம் வந்து விடுகின்றது என்றால், தான் தந்தையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மனுடைய 5 தலைகளில் ஒரு தலையை சிவன் ஒரு முறை கொய்து எடுத்து விடுவார். எனவே தன் தந்தையின் ஒரு தலையை கொய்தவரை எப்படி மருமகனாக ஏற்றுக்கொள்வது என்கின்ற கோபம் தட்சனுக்கு. எனவே தட்சன் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். ஆனால் சிவனும் தாட்சாயினும் ஒன்றிணைந்து விடுகிறார்கள். இந்த கோபம் தட்சனுக்கு இருக்க தட்சன் ஒரு யாகத்தை ஆரம்பிக்கின்றான். அந்த யாகத்தை அவன் ஆரம்பித்து யாகத்தை நடத்த விளைகின்ற பொழுது தாட்சாயினி அங்கு வருகின்றார். எப்படி நீங்கள் சிவனை அழைக்காமல், உங்களுடைய வீட்டின் மருமகனாக இருக்கக்கூடிய சிவனை அழைக்காமல் நீங்கள் எப்படி இந்த யாகத்தை நடத்த முடியும் என்று கேட்கின்றார். அதற்கு தட்சன் அதெல்லாம் அழைக்க முடியாது என்று அவமானப்படுத்தி விடுகின்றான். கோபமடைந்த தாட்சாயினி அந்த நெருப்பு குண்டத்தில் போய் குதித்து விடுகிறார். இந்த நெருப்பு குண்டத்தில் குதித்த தாட்சாயினி அங்கு மரணத்தை சந்தித்து விடுகிறார். இந்த தாட்சாயின் உடலை நெருப்பு சுடவில்லை என்று ஒரு செய்தி சொல்கின்றது. இன்னொரு செய்தி, அந்த நெருப்பால் தாட்சாயினை சுட முடியவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் பதிவிடப்படுகிறது. எனவே தாட்சாயினி மறைந்து விட்டார் என்கின்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் சிவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. உடனே இறந்து கிடக்கக்கூடிய தாட்சாயினை தன்னுடைய தோளில் எடுத்து வைத்துக்கொண்டு சிவன் சிவதாண்டவம் ஆட ஆரம்பிக்கின்றார். சிவனின் கோபதாண்டவம் ஆட ஆரம்பித்தவுடன் மலைகளும் கடல்களும் கொந்தளிக்க ஆரம்பிக்கின்றது. கொந்தளிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது உலகமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. உடனடியாக தேவர்கள் எல்லாம் திருமாலிடம் ஓடிச் செல்கின்றார்கள். சிவன் கோபத்தில் இருக்கிறார், அவருடைய தாட்சாயினி மரணத்தை தழுவிவிட்டார், எனவே சிவனை நீங்கள் சாந்தப்படுத்த வேண்டும். அந்த உடல் சிவனிடம் இருக்கக்கூடிய நிலை வரை சிவன் சாந்தமடைவதாக இல்லை, எனவே அதற்கு ஒரு வழியை செய்யுங்கள் என்று திருமாலிடம் எடுத்து சொல்கிறார்கள். உடனடியாக திருமால் தன்னுடைய சக்கர ஆயுதத்தை எடுத்து வீசுகின்றார். சிவனுடைய தோளில் இருக்கக்கூடிய தாட்சாயினி 51 துண்டுகளாக சிதறி உலகத்தின் பல பாகங்களில் போய் விழுகின்றார். அங்கு அந்த உடல்கள் விழுந்த இடங்கள் சக்தி பீடங்களாக பறைசாற்றப்படுகிறது என்பதை புராணம் குறிப்பிடுகின்றது. ஆனால் இன்னொரு செய்தியை சொல்கின்றார்கள். அது என்னவென்றால், தோளிலே சிவன் அந்த தாட்சாயினி அவர்களுடைய உடலை சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது அதை நேரிலே பார்த்த திருமால் சிவனுடைய அந்த கண்ணீரையும் சிவன் தாட்சாயினி மேல் கொண்டிருக்கக்கூடிய காதலை புரிந்து கொண்டு தாட்சாயினி சிவனுடைய தோளில் அந்த இறந்த நிலையில் இருக்கின்ற வரையில் நாம் சிவனை அமைதிப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட அவன் தன்னுடைய பார்வையினால் அந்த தாட்சாயின் உடலை சாம்பலாக்கி விட்டதாகவும்
அந்த சாம்பலைத்தான் சிவன் நான் இறக்கக்கூடிய காலம் வரை தாட்சாயினி என்னோடு இருக்கட்டும் என்று அந்த சாம்பலை தன் உடலில் பூசிக்கொண்டதாக அந்த புராணங்கள் சொல்கின்றது. ஒரு காதல் மனைவி மரணத்தை தழுவிவிட்டால் அவள் இறந்து சாம்பலானால் கூட அவள் தன்னை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தன் உடல் முழுவதும் அதை பூசிக்கொண்டு சிவன் இன்று வரை காட்சி கொடுக்கக்கூடியது ஒரு காதலின் பெரிய உச்சம்தானே. காதலை பற்றி நாம் பல செய்திகளை படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறை சார்ந்த காதல்களை குறித்து நாம் பார்க்க தவறிவிடுகிறோமோ என்கின்ற சந்தேகம்தான் இருக்கின்றது. இங்கு சிவன் உண்மையிலே உயர்ந்து நிற்கின்றான். அதனால்தான் உலகத்தின் பல பாகங்களில் இன்றும் அவனுடைய வழிபாடுகள் எந்தவித தடையுமின்றி நடந்தேறிக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.